வீட்டில் உள்ள எல்லா காரியங்களும் அவன் தானே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ 15 வருஷமாட்டு அப்பா இடத்துலேருந்து அப்பா செய்ய எல்லா காரியங்களும் அவன் தான் செய்துட்டு இருக்கேன். அதனால தான் அப்பா சொத்தை பிரித்து எழுதும்போ நானும் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போ நீங்கள் தாரேன்னு சொல்லிட்டு இடத்து எங்கள் 2 பேருக்கும் திருப்தி இல்லை. எதங்களை நக்கா பிச்சை தந்து எங்களை ஒதுக்கி விடலானா பாக்குது, அது மட்டும் நடக்காது. நீ என்னத்த சொல்லியா உங்களுக்கு எதங்களை தந்து ஒதுக்கி விடலானா பாக்குனா? எப்படி பார்த்தாலும் அவனுக்கு உள்ளதோட கூடுதல் உங்களுக்கு தான் வருது. அவனுக்கு என்ன இந்த வீடு மட்டும் தானே எழுதி வச்சிருக்கு. ஆமா ஆமா, எங்களுக்கு கொஞ்சம் இடத்தையும் தந்துட்டு வீடு சுத்தி உள்ள இடத்தையும் அவனுக்கு கொடுக்க பாக்குதியா? அது ஒன்னும் நடக்காது. உள்ளதான் 4 ஆட்டு பங்கு வச்சானா. என்ன மனசுலயும் அப்படிதான் இருக்கு. சரி நமக்கு 4 ஆட்டே பங்கு வைப்போம். அப்பா அப்படி எழுதி வச்சிருக்குன்னு அதே போல ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா இப்ப என்னட்ட என்ன செஞ்சாலும் அதே போல அண்ணன் வந்து செல்லணும். இல்லன்னா எங்களை தெரிய இல்ல. சொத்து பங்கு இப்ப நடக்காது, ஒன்னும் நடக்காது. நல்ல ஞாபகம் வச்சு விடுங்க. யாருக்கும் ஒன்னும் கிடைச்சாது பாத்துக்கிடுங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். நீ எடுத்த சாட்டி ஒன்னும் செய்யாத. சொத்தை 4 பங்கு வச்சு உங்களுக்கு வாங்கி தந்தா போறாதா? வாங்கி தந்தா உங்களுக்கு நல்லது. இதை விட்டு நம்ம நிறைய தடவை பேசியாச்சு. இருந்தாலும் ஒரு தடவை சொல்லி நமக்கு அந்த ரப்பர் வேலை 2வது உள்ளவளுக்கு, அடுத்தது உனக்கு வீட்டுக்கு பின்னாடி உள்ள 20 சென்ட், அடுத்த அம்மைக்கு, உங்களுக்கு வீட்டு வலது பக்கம் கிடைக்க 10 சென்ட். சரியா? அடுத்து எனக்கு இந்த வீடோட சுத்தி உள்ள 10 சென்ட் இடமா, உனக்கு பங்கு பின்னாடி உள்ள 10 சென்ட் இடம். அது உங்க 2 பேருக்கு கல்யாணத்தோட வந்த கடத்தை தீக்க சுட்டி அப்பா தந்தது. அது ஒண்ணும் நடக்காது மாதிரி. அந்த சொத்துல பேச்சே விட்டுரு. ஏமா அப்படி சொல்லுது? எவ்வளவு கடன் இருந்து அது தீக்குது? அப்படி கடன் இருந்ததெல்லாம் சரிதான். நீ தான் எல்லா கடமும் தீர்த்துட்டே இல்ல. இல்லாத கடத்துக்கு பேர்ல ஏன் சொத்தை மாத்தி வச்சனா? நீங்க அம்மா இப்ப இப்படி சொல்றதுயா? நீங்க எல்லாம் முதல்ல சொன்னீங்க வட்டி நிறைய ஆயிட்டு அந்த கடத்தை எப்படி தீர்த்துட்டு அந்த சொத்தை உன பேர் எழுதி எடுத்தீங்கன்னு. நீங்க சொன்னால என்ன பண்ணிட்டு நகையில அட வச்சு அந்த கடத்தை தீர்த்தேன். இப்ப அந்த நகையோட மீள் நான் என்ன செய்யணும்? அதை விட நீங்களா சொல்லிடுங்க. அது ஒரு அண்ணன் நாட்டு உனக்கு கடன், அது இதுல ஒன்னும் சேராது. உனக்கு கடனை நீ தான் பாத்துக்கிடணும். இல்லாம இந்த இடத்தை வித்து கடத்தை தீக்கலான்னு மட்டும் நினைச்சிடாத. இருக்க இடத்த 4 பேரா பங்கு வச்சு எடுக்கணும். அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். நான் அதான் சொல்லிட்டீங்க. சொத்தை கரெக்டா 4 பங்கு வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு ஆள் கூடி போச்சு, ஒரு ஆள் குறைஞ்சு போச்சு, பேச்சே வரக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வாரியா? ஒரு தடவை அளந்து பங்கு வச்சா திரும்ப அளந்து பங்கு வச்சோம்னா? ஆமா, அளக்கணும். அந்த இடத்து கூட இந்த இடமும் சேர்ந்து வருது இல்ல, அதுல எங்களுக்கு பங்கு வர இல்ல. அதனால மொத்த இடமும் திரும்ப அளந்து ஒரே போல பங்கு வச்சோம். அதான் சரி. அன்னைக்கு அப்பா பங்கு வச்சும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லார்ட்டையும் கேட்டு எல்லாரும் ஓகே சொன்ன பங்கு வச்சு தந்தது. நீங்க அதை திரும்ப பங்கு வச்சு நிக்குதியா? நீ என்ன சொல்லி அப்பா அப்படி சொல்லிச்சுன்னு சாட்சி ஏதாவது உண்டா? இல்ல இல்ல. ஒரு சொத்தை பேர்ல எழுதி வச்சிருக்கா? இல்ல இல்ல. முதல்ல உயிரோட இருக்க ஆளுக வாக்குக்கே மரியாதை இல்ல. பின்ன செத்து மண்ணுக்குள்ள போன ஆளுக வாக்கையும் தூக்கி நடக்கியது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. நம்ம தேவைக்கு கணக்கு பண்ணி சொத்தை அளந்து பங்கு வச்சாதான். இது இப்ப ஒரு மரமா இருந்தாலும் அதை வித்து அதுல வர பணத்தை 4 பங்கு வச்சு எடுக்கணும். அவ்வளவுதான். அது நல்லா இருக்கு பாத்தீங்க. இங்கோட காரியத்தை எல்லாம் என்ன செய்ய வச்சுட்டு இப்ப புதுசா ஒரு ஐடியா கொண்டு வந்துருக்குது. இல்ல உங்களுக்கு எல்லாரும் இதே ஒரு ஐடியா முதல்ல ஒண்ணு சொல்லிதான் இல்ல. இன்னைக்கு நான் என் நகையை வித்து இப்படி கடத்தோட தீர்த்து போயிட மாட்டேன். இல்ல நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டியா? என்ன பணம் மரத்துல காய்ச்சதுன்னா நான் இப்ப அந்த கடத்தை எப்படி தீர்ப்பாங்க? மோனி நீ அப்படி ஒன்னும் சொல்லண்டா. இப்ப நம்ம எப்படி முடிவு பண்ணிருக்கோமோ அதே போல பங்கு வச்சா போதும். அது நீங்க சொல்ல வேண்டியதாமா. இவ்வளவு 2 பேரும் கல்யாணத்தோட கடாவுல வரும்போது அப்பா என்ன சொன்னாரு? அந்த சொத்தை தானே கடத்த சொன்னாரு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மோனே இடத்த விற்காத, இடம் கைவிட்டு போச்சுன்னா வாங்க முடியாது. அதனால நீ எப்படியாவது அந்த கடத்தை தீர்த்துட்டு அந்த சொத்தை வந்து நீ ஒரே மாதிரி எழுதி எடுத்துறியான்னு. சரி, நீ அதை படி. இனி இதை பற்றி ஒரு பேச்சு எடுக்கப்படாது. ஆமா, நான் தெரியாம தான் கேட்க. நீ என்ன இவ்வளவு வெப்பறாள படிய? என்ன இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வீடு தரதானே செய்யும். என்னத்த வீட நீங்க என்ன தரீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேட்க. இந்த வீடு யாரு கட்டினது? உங்க யாருன்னு ₹1 வாங்காம நான் கஷ்டப்பட்டு கட்டினது. அந்த டைம்ல நான் எழுதி வாங்காதனால நீங்க இப்ப எல்லாரும் மாட்டு அதுல சும்மா தராபுர தாருங்க. இல்ல நல்லா இருக்கு பாத்துருங்க. நீ எந்த கணக்குல அப்படி சொல்லிய? சொத்து பங்கு வச்ச முன்னாடி கொண்டு அதுல வீடு வச்ச சொன்னது? அப்பாய சொத்துல எல்லாருக்கும் சரி பங்கு உண்டு. அதனால கரெக்டா பங்கு வச்சாங்க. எங்களுக்கு கிடைச்சதோ வர மண்ணு மட்டும்தான். எப்படி பார்த்தாலும் இந்த வீடு ஒரு 20-25 லட்சம் விற்க. அதை நீ தனியா தின்னண்ட உடனே என்ன செய்யலன்னு தெரிஞ்சாலும் சொல்லிய. இந்த வீடு மண்ணு கொடுத்து வந்தவங்க இல்ல பாத்தியா? நான் பல வருஷம் வெளிநாட்டு கஷ்டப்பட்டு வச்சதாங்க. இந்த வீடு வச்ச நேரத்துல ஒரு கல் எடுத்து மாத்தி போடுக்காது. நீங்க யாராவது வந்தது உண்டா? அடுத்தது அம்மா இங்க வேலை நடந்த நேரத்துல வேலைக்காரல ஒரு கப் டீயாவது போட்டு கொடுத்துட்டு கேட்ட மாதிரி நீ. இது இப்ப எல்லா காரியமும் முடிஞ்சு. அதனால எல்லாத்துலயும் பங்கேற்று வந்துருக்கு. இல்ல நீதான் வீடு கட்டணும், அதெல்லாம் சரிதான். ஆனா நீ வீடு கட்டின இடம் அப்பா பேர்ல உள்ளதாக்கும். அப்படி பார்க்காம வீடு இருக்க இடமா எங்களுக்கும் உரிமை உள்ளதாக்கும். ஹலோ, ஆமா ஆமா, வீட்டு காரியத்தை தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அதான் சொன்ன இதுக்கேதான் 4 பங்கு சொன்னோன்னு. சரி சரி, நான் இங்க பேசிட்டு வேணா கூப்பிட்டு சொல்லி. அவன் என்ன தெரியுமா சொல்லியா? வீடையும் சொத்தோலையும் ஒரே போல பங்கு வச்சோன்னு. சொத்து பங்கு வச்சோம் போல அதுல வீடுண்டா காடுண்டான்னு யாரும் அறிய வேண்டிய ஒரு காரியம் இல்ல. புரிஞ்சது இல்ல?
அதனால இதுக்கே சொத்தோட 4 பங்கச்சி எடுக்கணும்னு தான் அவளும் சொல்லிட்டு இருக்கியா. அவ சொல்லிய சரிதான், இனி சொத்தோட வருமானத்தை நீ மட்டும் எடுக்கலன்னு நினைச்சா நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வேணும். ஏன்னா இது எல்லாருக்கும் உரிமை உள்ளதாக, உனக்கு ஒரு பெண்டாட்டிக்கு மட்டும் உரிமை உள்ளது இல்ல. அதுக்கு யாரம்மா இதெல்லாம் அடிக்கிறது? இங்க தேங்காய் வெட்டினாலும் புளி பறிச்சாலும் நீங்க யாரு எல்லாம் கொண்டு கொடுக்குதுன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு தடவையும் தேங்காய் வெட்டும் போது தேங்காய் எல்லாம் எங்க போகுதுன்னு இதுவரை ஒரு வாரத்தை நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். சொந்தமா தேங்காய் இருந்துட்டு இதுவரை நான் எல்லா கடையில தான் வாங்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க அந்த கணக்கோல எல்லாம் நீங்களே பத்திரமா வச்சிருந்தா போதும். நீ பழைய கணக்கோல ஒன்றும் செல்லாத, இதுதான் இங்கோட நாட்டு நடப்பு. நீங்க என்ன தம்மா சொல்லுதியா? இவ்வளவு கல்யாண நேரத்துல எத்தனை போது நகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னியா? கேட்டது நீங்க என்ன சொன்னியா? இதான் நாட்டு நடப்பு, இதே போல நம்மளும் செய்யணும். அடுத்து இவ்வளவு பிரசவ நேரத்துல முதல் பிரசவத்தை நம்ம பார்க்கணும், அது சரிதான். அடுத்து அவளுக்கு 16, 28, 41 எல்லா செலவு என்ன தண்டனை கட்டினியா? கேட்டது என்ன சொன்னியா? இதான் எங்களோட நாட்டு நடப்புன்னு. நாம தான் இதுக்குள்ள செலவெல்லாம் ஏத்துறோம்னா அவங்கள வச்சு இதெல்லாம் ஒன்னும் செலவையே வச்சக்கூடாதுன்னு. அப்ப நான் தெரியாம தான் கேட்கியாமா, இதுக்கு எல்லாம் ஒரு கணக்கு இல்லையா? இதெல்லாம் செய்ய விட்டா என்ன 10 போட்டியா? அந்த கதையை அப்படி நீ எங்களுக்கு என்ன செய்ய தந்தேன்னு சொல்லியா? எங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் செய்ய தந்தது அப்பா யாக்க, நீ இல்ல. எனக்கு பிள்ளைகளுக்கு இதுவரை நீ ஒன்னும் செய்ய தந்துட்டு இல்ல. நீ இதுவரை எனக்கு பிள்ளைகளுக்கு ஒரு மழை துணியோ ஒரு முட்டாயோ வாங்கி தந்துட்டு இல்ல. பாத்துக்க, எனக்கு இதுவரை எல்லாம் செய்ய தந்தது அப்பா யாக்க. அந்த நன்றி எனக்கு எப்பவுமே அப்பா கிட்ட உண்டு. இல்லம்மா, நான் இதுவரை இவ்வளவு ஒன்னும் செய்து கொடுக்க இல்லையா? எல்லாம் அப்பா செய்து கொடுத்தாரு. இப்ப நீ போன் பண்ணது நல்லதா போச்சு பாத்துக்க. இப்ப நான் உனக்கு போன் பண்ணணும்னு தான் இருந்தேன். இங்க என்ன இவன் சொல்லிட்டு இருக்கேன், நமக்குள்ள எல்லா காரியத்தையும் செய்து தந்தது அவன் ஆக்கணும். எனக்கும் ஒன்னும் செய்து தரையில, உனக்கும் ஒன்னும் செய்து தரையில இல்ல. சரி, நான் போன வச்சேன்னா நான் அவளும் கேட்க அவளுக்கு காரியத்தை என்னதாக இவன் செய்து கொடுத்தாயன. இது இப்ப அதை செய்து தந்த இதை செய்து தந்த நீ எங்களுக்கு கிடைச்ச வேண்டிய சொத்தோல இவனுக்கு இப்ப எங்களை ஏமாத்தி எழுதி வாங்க என்ன தேவை இருக்குது? சரி நிறுத்துங்க, உங்க 2 பேரும் இதை பற்றி பேச கேவலமா இல்லையா? இங்க எல்லாம் கூட பிறப்பு தானே. இதை யாருங்கன்னு கேட்டா என்ன நினைப்புன? அவதான் செல்லியில நீ ஒன்னு குடுக்கல. சரி, நீ அதை விட்டு. இப்ப நீ அதை விட்டு நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம். இடத்துக்கு காரியம் முடிஞ்சு நீ அதை 4 ஆட்டாளந்து பங்கு வைப்போம். சரி, இந்த வீட்டு காரியத்தை என்ன முடிவு அதை சொல்லுங்க. வீட்டு காரியத்தை என்ன முடிவு? வீடை வேணுமே அவன் எடுக்கட்டு. நாங்க வீடை எடுத்துட்டு அவனுங்க பெண்டாட்டிய சாமத்தை மொத்தம் நாங்க வாங்கவா? அடுத்தது ஒரு காரியம், இந்த வீடு விற்கப்ப எவ்வளவு கிடைச்சுமோ அதுல பாதி எங்க 2 பேருக்கும் வேணாம். புரிஞ்சு நீ என்ன சொல்ல வர? நீ இந்த பெர்சன்டேஜ் கணக்கு ஒண்ணு சொல்லி கஷ்டப்படாண்டா. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த வீடை நீங்க விற்கவோ இல்ல நீங்க யாராவது எடுக்கவோ என்ன வேணாலும் செய்துருங்க. எனக்கு உழைப்பு தானே, சரி, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. எப்படியும் குடும்பத்தை வேண்டி என்ன இல்லாம செய்தாச்சு. சரி, அதுல இதுவும் ஒண்ணு இல்ல. நீ ஒரு தலையும் பாடம் இல்லாம சொல்லிட்டு போன, இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? இங்க உள்ள ஆளோட எல்லாம் உனக்கு தானே தெரியும். அவையில பார்த்து என்ன அளந்து எழுதி தருவேன்னு சொல்லிட்டு போ. எனக்கு இதுக்கு அப்புறமா நடக்கணும் நேரம் இல்லை. நீங்க தானே சொன்னீங்க திரும்ப அது அளக்கணும் பங்கு வச்சிடறான்னு. அப்படின்னா இது முதல்ல தொடங்கணும். எனக்கு வேலையை விட்டு இதுக்கு அப்புறமா நடக்க முடியாது. நீங்களே ஒரு ஆளை பார்த்து அளந்து பங்கு வச்சு என்ன செய்யணுமோ செய்துடுங்க. இனி இதுக்கு பின்னாடி நான் போவேன்னு கனவுல நினைச்சிடாங்க 2 பேரும். நீ அப்படி சொன்ன எப்படி? நீ இல்ல அவையில அளந்து பங்கு வச்சு எழுதி கொடுக்கணும். எழுதிய நேரம் அவிய வந்து கையெழுத்து மட்டும் தான் போடணும். அதுதான் இங்க உள்ள நாட்டு நடப்பு. நீ அவியலை வச்சு எல்லாம் செய்ய வச்சலான்னு மட்டும் நினைச்சாத. எல்லா காரியத்தையும் நீங்க தானே முடிவு பண்ணியா? அதே போல நீங்களே பார்த்து எல்லாம் செய்தா போதும். எல்லாம் முடிஞ்சவரை கையெழுத்து மட்டும் எங்க போட்டதுன்னு சொல்லுங்க, வந்து கையெழுத்து போட்டதில்ல. அவனுங்க தலைக்கணத்தை பார்த்தீங்களா? நீங்க பயப்படாதுங்க. எனக்கு வீட்டுக்காரல தெரிஞ்ச ஒரு அளவுக்காரன் உண்டு, அவங்கள்ட்ட சின்ன மட்டம் போதும். இன்னைக்கே அளந்து பங்கு வச்சு எல்லாம் முடிச்சு தந்துருவேன். நம்மள்டாக அவனுங்க துள்ளல். நான் என்ன நினைச்சேன்னா இதுக்குள்ள மொத்த செலவையும் அவனுங்க தலையில கட்டிடலாம். இது இப்ப நடக்கும்னு தோணையில. இது இப்ப 20-25 லட்சம் ரூபா விற்கும். இந்த அம்மா தரையும் கூட போட்டிருந்தானே 30 லட்சத்துக்கு மேல விற்கும். இல்ல நீ இப்ப இந்த வீடை விற்கக்கா போடுற? இது இப்ப விற்கிறது இல்லாம நல்லது. மொத்தத்தை எடுத்தாலும் என்னட்ட கொடுக்க பணம் இல்லை. இது இப்ப எவ்வளவு விற்கிதோ அதை 4 ஆட்டு பங்கச்சு அடிக்கிறது இல்லை நல்லது. இப்ப நீங்க எல்லாரும் சொத்தையும் பங்கச்சு வீடையும் வித்துட்டு போறேன், நான் எங்க போவேன்? நீங்க அதை பற்றி பயப்படாதுங்க. நீங்க என்ன கூட வரங்க இல்லாம இவனு கூட இருக்க போறியா? இவனு கூட அது சரியாவாது. இவன் மட்டும் இல்லை பெண்டாட்டின் ஒரு உதம்பியம் கூட உண்டு இல்ல. இப்போ உனே கூட வரணும், இல்லைன்னா அவ்வளவு கூட போனோம். வேற என்ன பண்ணியது? சரி, உனே கூடயே வரேன். அதுதான் அம்மா நான் சொல்லி நீங்க என்ன கூடயே வரங்க. அப்படின்னா நம்ம ஒண்ணு செய்வோமா? சொத்து எழுதாம உங்க பங்கு என்ன பங்கு சேர்த்து எழுதிடுவோமா? என்ன சொன்னா ஒனே பேர் எழுதிறாங்க. என்னத்துக்கும் என்ன செய்ய போறோம்? இப்ப நீங்க என்ன கூட தானே வர போறியா? இது இப்ப உங்களை பார்க்க ஆளு தானே உங்க பங்கு சொத்து. நான் தானே உங்களை பார்க்க போறேன். இப்ப சேர்த்து எழுதுனா பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு தடவை பணம் செலாக்கிட்டு திரும்பவும் என்ன பேர்ல எழுதி தரமா திரும்பவும் பணம் செலாக்க போறீங்களா? முதல்ல நான் சொத்தை என்ன பேர் எழுதி வாங்கட்ட, அதுக்கப்புறம் இல்ல உன பேர் எழுதி தரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். அது ஏமா அப்படி சொல்லுது? அப்ப என்ன பேர்ல சொத்தை எழுதி தர மாட்டியலா?
அது இல்ல மூளை என்ன பேரால சொத்தை நான் வேற என்ன பண்ண என்னையா இருந்தாலும் எனக்கு 2 பெண் மக்களும் உள்ளதான் அதுக்காக இப்பள எழுதி தரணும்டா என்னத்த 2 பேர் இருக்கம்மா நான் உங்களை பார்க்கணும் நீங்க சொத்தை கொண்டு அவ்வளவு குடிப்பியே இல்ல நீ ஏன் மூளை அப்படி சொல்லிய ஆமா ஆமா எல்லாம் நம்ம சின்னது போலதான் நடந்தது உடனே மாப்பிள்ளைகிட்ட சொல்லி இந்த வீடை விற்கக்குள்ள ஆளை ரெடி பண்ண சொல்லு அப்புறம் அம்மாவை நான் கூட கூட்டிட்டு போவேன் வேண்டாம் வேண்டாம், நீ எதுக்கு கூட்டிட்டு போற? நான் கூட்டிட்டு போறேன். அது ஒண்ணும் முடியாது, அம்மாவை நான் தான் கூட்டிட்டு போவேன். அதை நாங்க முடிவு பண்ணியாச்சு. அது நீ மட்டும் முடிவு பண்ணுனா போதுமா? அம்மா காரியத்துல என்கிட்ட கேட்காம நீ முடிவு பண்ணுனா எப்படி? சரி நான் போன வச்சேன், நீ அங்க மகாராணி போல இருந்துட்டு சும்மா சும்மா போன் பண்ணி எல்லாத்தையும் நான் இங்க இருந்து சொல்லி தரேன். சரி நான் புறவை கூப்பிடு. அவ சொல்லி அவ உங்களை கூட்டிட்டு போகல. அப்படியா சென்ன? அப்புறம் நான் அவளுக்கு கூட போடுறேன். அவளுக்கு கூட போன செரிக்கு கஷ்டப்பட்டு போவியே பாத்துக்கிட்டங்க. அவளுக்கு ஐடியா என்னன்னு தெரியுமா? உங்க சொத்தை அவளுக்கு பேர்ல எழுதி வாங்கிட்டு ஒரு 50,000 உங்க அக்கௌண்ட்ல போட்டுக்கல. இப்படி பட்டோல கூட நீங்க போறியா? அப்படியா சென்ன? நான் அப்ப அவளுக்கு கூட போவே மாட்டேன். அப்படி நாம என்ன கூட வேறுங்க, நான் சொன்னது போல உங்க பங்கு என்ன பங்கு சேர்த்து என்ன பேர்லயே எழுதிடுவோம். நீ சும்மா சொத்துன்னு கேட்க, அப்ப நான் என்ன செய்வேன்? நீங்க என்ன செய்வேன் நான் கேக்குறீங்க? இந்த வீடு விற்காம உங்க பங்கு எவ்வளவு வரும்னு நினைச்சிய? அத பேங்க்ல போட்டுட்டு நாமினேட்டு என்ன வச்சா போதும். என்ன செய்தாலும் சரிதான். என்ன பேர்ல சொத்து அவளுக்கு பேருக்கோ என்ன பேருக்கோ எழுதி தர மாட்டேன். அது எனக்கு பேர்ல இருக்கட்டும். என்னையா இருந்தாலும் அது உங்க 2 பேரும் உள்ளதான். அதுக்காக இப்பள எழுதி தரணும்னு உண்டா? இல்ல சரி நான் உன கூடயே வரேன். அப்படின்னா நீங்க என்ன கூட வரவே வேண்டாம். என்னத்த இது கூட கூட்டிட்டு போனா சொத்தை எழுதி தர மாட்டீங்களா? ஏன்னா என்ன வேற வேலை ஒன்னும் இல்ல. எங்களை ஒளிஞ்சு போங்க. உங்களை கெட்டிகளுக்கு தான் என்ன நேரம். கேட்டியா? அம்மைக்கு நம்ம 2 பேருக்கும் சொத்து எழுதி தரவுள்ள ஐடியாவே இல்லை. இது இப்ப கிளவிய நம்ம பார்க்க வேண்டிய சொத்தை அவ்வளோத்தையும் அவன் கொண்டு போவான். நீ தானே சின்ன கிளவிய கூட்டிட்டு போயிட்டு கிளவிய சொத்தை ஒன்னே பேர்ல எழுதி வாங்கிட்டு கொஞ்சம் போல பணம் அக்கௌண்ட்ல போட்டு கொடுக்கலான்னு. ஒன்னால முடிஞ்சா கூட்டிட்டு போய் எழுதி வாங்கிக்க. எப்படியும் சுய புத்தியோட எழுதி தரமாட்டா பாத்துக்க. மயக்கம் மருந்து எதங்களை கொடுத்து உறக்க கடத்தி தான் கைரேகை எடுக்க வேண்டியது வேற பாத்துக்க. இவ்வளோ வயசான அப்புறம் பணத்துக்கு மேலேயும் சொத்துக்கு மேல உள்ள ஆசை தீரையில பாத்துக்க. என்ன ஜென்மங்களோ என்னதோ. என்ன அச்சம்மா இது இப்ப யாரு விட போறியா? உங்களை பயங்காட்டி சொத்தல் வாங்கினிக்க எவ்வளவு கூட இல்ல உங்களை மயக்கம் இருந்து உரக்கடத்திட்டு கயிறை வாங்கினிக்க எவ்வளவு கூடயா? போவேன் 2 பேருக்கு அந்த வீடை வித்து அதோட பணமும் வேணுமா? சரி நான் போன வச்சு என்ன உள்ள ஏதோ பயங்கர சர்ச்சை நடக்குது. நான் புற கூப்பிடு. என்ன ₹1 அவ்வளவு கொடுக்க மாட்டேன். இது எனக்கு வீடு. நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன். உனக்க கூட இது என்ன நம்ம திடீர்னு ஒரு மனமாற்றம்? நம்ம வீட்டு காரியத்தை பேசி முடிவு பண்ணியாச்சு. இல்ல வீடு விற்கவுள்ள ஆளை ரெடி பண்ணியாச்சு. எங்களை அதோட பங்கு தந்துதான் ஆகணும். உங்களுக்கு சுட்டி வேணுமெங்க 5,000 10,000 குறைச்சி விடுங்க. அதுக்க வேலை முடியாது. உடனே பைத்தியம் பிடிச்ச நாய நீ உண்டாக்கி போட்டது இங்க எல்லாத்தையும் கடை கட்டி இங்க பங்கு கேட்டுப்பா. இனி நீ பங்குன்னு கேட்டீங்க வந்து எங்க வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேன். நாய் அவுத்துட்டு போடுவோம் பாத்துக்க. உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த வகையில நாங்க கொஞ்சம் இல்லாட்டி கடன் பட்டது. உங்க 2 படிப்பு கல்யாணம் பிரசவம் பண்டாரம் சொல்லிட்டு என்ன மோனிக பணத்தை கொஞ்சம் மட்டும் தீத்திய. உங்களுக்கு எத்தனை பிரசவத்துக்குள்ள செலவிட்டி நாங்க பாக்கணும். உங்க மாப்பிள்ள மாரிட்ட செல்லுங்க. உண்டாக்கி விட்டா மட்டும் போறாது, பிரசவ செலவையும் பாக்கணும்னு. இதுக்கெல்லாம் முடியாதவன் என்ன இளவடு கட்டி உண்டாக்கி விட போறான்னு. சரி எனக்கு மக்க இல்ல என்னதங்களை குடுக்கலான்னு பார்த்தா என்ன முதல் எடுக்க நிக்குதே இல்ல. நீ இப்ப என்ன சொன்ன? இந்த வீட ஒரே பேர்ல எழுதி வந்துட்டு நானும் என்ன மோன நடுத்தருவுல நிக்கணும் இல்ல? என்ன தாமா சொல்லுது? நீங்க இங்க நிக்கதா இருந்தா அவனு இடம் கொடுக்கண்டாமா? இது என்ன இப்ப ஒரு ஆளு சொத்தை வேண்டாம். உங்க சொத்தை நீங்க உங்க கையிலேயே வச்சிருங்க. இல்லாம உங்க சொத்தை விற்கணும் தோணிச்சா வித்துடுங்க. இல்ல இவ்வளவு யாரும் எழுதி கொடுக்கணும் தோணிச்சா எழுதி கொடுத்துருங்க. எனக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லை. அம்மா இவ்வளவு நாள் என்னோட தானே தின்னிய, அதே அப்படி நிக்கணும் இல்லை சொன்னங்கி நில்லுங்க. எனக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லை. அம்மா நான் இப்பமன் சொல்லி அவன் சொல்லி அதை கேட்டு அவனு கூட போவாதுங்க. அப்படி போனி இளங்கி அவனை பெண்டாட்டிக்கு அடிமை போல வேலை செய்ய பாத்துக்கிடுங்க. நான் சொல்லி அதை கேளுங்க. சொத்தை என்ன பேர்ல எழுதி என்ன கூட வாருங்க. நிறுத்திட்டு நாய நீங்க 2 பேரும் சின்னது கேட்டு என்ன மருமோளை நான் எப்படி எல்லாம் துரோகிச்சிருப்பேன். இருந்தாலும் என்ன மருமோ இதுவரை ஒரு வார்த்தை திருப்பி சொன்னது கிடையாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷ கிருமி யாருன்னு தெரிய மாட்டேன். நீ அவனை தொங்கச்சி இருந்தாய். முதல்ல உங்க சுபாவம் தெரிஞ்ச நல்லதா போச்சு. இல்லைன்னா சொத்தை எழுதி வாங்கிட்டு என்ன முதியோர்லத்துல ஒண்ணு சேர்த்துருப்பியா? உங்க 2 பேரையும் ஒண்ணு சரி நல்லா கேட்டுக்கிடுங்க. சொத்து அது இதுன்னு சொல்லி இந்த ஏரியா பக்கம் வந்துடக்கூடாது. அப்புறம் ஒண்ணு சரி நல்லா கேட்டுக்கிற சொத்து உங்க பேர்ல எழுதி வச்சதே உங்க கல்யாணத்துக்கு சுட்டிதான். இது இப்ப அவன் தானே நகையும் பணமும் தந்து உங்களை கல்யாணம் பண்ணியாச்சு. அப்போ உங்க 2 பேர்ல சொத்தம் அவனுக்கு தான் சேரணும். இது இப்போ உங்களுக்கு சொத்து தான் வேணும்னு சொன்னா அவன் உங்களுக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகைய திருப்பி அவனுடைய கையில கொண்டு கொடுங்க.
சின்னது புரிஞ்சில்ல, உங்க கல்யாணத்தோட அவன் செலவு பண்ண பணத்துக்குள்ள கணக்கு என்கிட்ட இருக்குது. சொத்தா வேணாம், சொத்து வாங்கிட்டு தான் போவேன். அதை மூதாயிரத்தையும் கூப்பிட்டு சொல்லிடு.